வந்துட்டேன் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. NFT வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி சேல் பண்ணுறது, பல்க் சேல் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பல்க் சேல் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு மெத்தட் ஏதோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஓப்பன்சீ கலெக்ஷனில் இப்போ இருக்கிறோம். இதுதான் நான் லாஸ்ட்டாக பண்ண வீடியோன்னு நினைக்கிறேன். ஓப்பன்சீ கலெக்ஷன்ஸில் நான் வீடு 2022 அப்படிங்கிற இந்த கலெக்ஷன்ஸை மேஸ் அப்லோடாக பண்ணினேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஏற்கனவே இருக்கும். NFT தமிழ் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி சேல் பண்ணால் தான் இது வந்து இதோட விலையெல்லாம் நம்ம போட்டு இது என்ன விலைக்கு நம்ம விற்க போகிறோம் அப்படின்னு நம்ம சேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த turnsoft.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு இங்கே மினி மவுஸ் மேக்ரோ அப்படின்னு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது சேஃபானது தான், எல்லாரும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ மினி மவுஸ் மேக்ரோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். இது என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் அது வந்து ரெக்கார்ட் பண்ணும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ, நீங்கள் என்னத்தை ரெக்கார்ட் பண்ணீங்களோ அதை வந்து அது அப்படியே ரிப்பீட்டில் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம செல்லிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான இந்த விஷயம் இதை பண்ணிடணும். ஸோ கலெக்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள், எடிட் கலெக்ஷன் பண்ணுங்கள். இங்கே கிரியேட்டர் ஏர்னிங்கில் இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயமாக போட்டாகணும். இது வந்து ராயல்ட்டி ஃபீ. உங்கள் NFT வந்து அடுத்தடுத்து விற்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் கமிஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம 3% அப்படின்னு போட்டுடலாம். 3% அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் உங்கள் மெட்டாமாஸ்க்கு போனீங்கன்னா வாலெட் அட்ரஸ் இருக்கும். இங்கே இந்த வாலெட் அட்ரஸ் உங்களுக்கு இங்கே இருக்கும். இதை காப்பி பண்ணி இந்த வாலெட் அட்ரஸை இங்கே போட்டுருங்க. %3 போட்டு வாலெட் அட்ரஸ் போட்டுட்டு மறுபடியும் சேவ் பண்ணிடலாம். உங்கள் ராயல்ட்டி ஃபீ நீங்கள் போட்ட பிறகு தான் நீங்கள் சேல் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம அந்த வீடு நம்பர் 1ஓட URL எடுத்துக்கலாம். எக்ஸல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி உங்கள் எக்ஸலில் அந்த URL போடுங்க. நீங்கள் இங்கே இந்த கார்னரில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் சைன் வரும். அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக அப்படியே ட்ராக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த லாஸ்ட் நம்பர் மட்டும் மாறும். ஸோ நம்மளோட வந்து 29 வரைக்கும் இருக்குது. ஸோ 29 வரைக்கும் நான் போட்டுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த லாஸ்ட் நம்பர் மாறி இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய URL. இந்த URL நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எக்ஸல்லேருந்து நான் இங்கே நோட் பேட்டில் நான் இங்கே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 1 to 29 உள்ள URL அப்படி எனக்கு இங்கே லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நான் என்னோட மினி மவுஸ் மேக்ரோவை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் விண்டோவை இப்படி நீங்கள் அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே ஓப்பன்சி இங்கே இருக்குது, என்னோட நோட் பேட் இங்கே இருக்குது, அண்ட் மினி மவுஸ் மேக்ரோ இங்கே இருக்குது. அண்ட் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ நான் ப்ரொசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோட ரெக்கார்டிங் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ நான் ரெக்கார்ட் பட்டனை இங்கே இருக்கிற ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன்னா என்னோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த மினி மவுஸ் மேக்ரோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இப்போ நான் ரெக்கார்ட் பட்டனை அழுத்திட்டு இப்போ நான் என்னோட ப்ரொசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்ம ஸ்லோவாக தான் செய்யணும், அப்போ தான் அந்த மவுஸும் அதை கேப்சர் பண்ணும். ஸோ சேல் கிளிக் பண்ணுறேன், அதை ரெக்கார்ட் பண்ணுது. அண்ட் இங்கே வந்து நான் 0.002 போடுறேன், 6 monthsன்னு போட்டுறேன், கம்ப்ளீட் லிஸ்டிங். அண்ட் இங்கே வந்துட்டு இதை டிலீட் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடணும். அண்ட் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் என்னோடய ப்ரொசஸை கரெக்டாக பண்ணுதான்னு பார்ப்போம். ஸோ நான் மவுஸு தொடவே இல்லை, அதுவும் சொந்தமாக செய்யுது. நம்பர் 4 ஐட்டமை செலக்ட் பண்ணுது. வீடு நம்பர் 4 URLக்கு வந்தாச்சு. அண்ட் இப்போ சேல் பட்டனை கரெக்டாக கிளிக் பண்ணியாச்சு. அண்ட் அமௌண்ட்டை போட்டாச்சு. இது வரைக்கும் ஓகேயாக இருக்குது. அண்ட் தயவு செய்து மந்த்தையும் கரெக்டாக சூஸ் பண்ணிடணும். ஓகே, இது வரைக்கும் சோஃபார் ஓகே, வெரி குட். அண்ட் கம்ப்ளீட் லிஸ்டிங் ஓகே. அண்ட் சைன் பண்ணும். நான் மவுஸ் தொடவே இல்லை, சொந்தமாகவே இந்த மினி மேக்ரோ பண்ணிக்கிட்டு இருக்குது. சைன் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நம்பர் 4 வந்து டிலீட் பண்ணிடணும். ஓகே, அண்ட் நம்பர் 5க்கு வந்தாச்சு. ஓகே, வெரி குட். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பண்ணிடுச்சு. இந்த செட்டிங்கை எங்கேயுமே நம்ம மூவ் பண்ணக்கூடாது, எதையுமே நவுத்தக்கூடாது. இங்கே இருக்கிற லூப்பை கரெக்டாக பண்ணிட்டோம்னா அடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும், லூப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இங்கே போய் இந்த மினி மவுஸ் மேக்ரோவை நான் ஸ்டாப் பண்ணேன். அந்த ஸ்டாப்பை நம்ம லாஸ்ட்டு ஆப்ஷனை போய் இந்த லாஸ்ட் ஆப்ஷனை நம்ம டிலீட் பண்ணிடணும். அப்போ தான் அது போய் ஸ்டாப் பட்டனை அழுத்தாது. அப்போ தான் நம்ம லூப் பண்ணோம்னா அந்த ஸ்டாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் அது பாட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ டிலீட் பண்ணிவிடுவோம் லாஸ்ட்டு ஸ்டெப்பை. ஓகே, இப்போ லூப் பண்ணிவிடுவோம். லூப் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணணுன்னா நம்ம எப்போ ஸ்டாப் பண்ணுறோமோ நம்ம ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் இது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ப்ளே பட்டனை அழுத்தியாச்சு. இப்போ நம்பர் 5 URLக்கு போகணும். ஸோ அந்த மினி மவுஸ் மேக்ரோ ஆட்டோமேட்டிக்காக நம்பர் 5 சூஸ் பண்ணி அந்த நம்பர் 5ஓட URL போடுது.
மந்த் கரெக்டாக சூஸ் பண்ணிடுச்சு. அடுத்தது கம்ப்ளீட் லிஸ்டிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ லூப் பண்ணுதான்னு பார்ப்போம். ஆட்டோமேட்டிக்காக சைன் பண்ணிவிட்டு நம்ம 5 வந்து delete பண்ணணும். இப்போ நம்ம 5 URL delete பண்ணிட்டா அடுத்த லூப் பண்ணும்போது அந்த மவுஸ் வந்து கரெக்டாக நம்ம 6 செலக்ட் பண்ணும். அதுக்கு தான் நம்ம delete பண்ணுறோம். இப்போ லூப் பண்ணதுனால ஸ்டாப் பண்ணாமல் நம்ம 6க்கு போயிடுச்சு. இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் உங்கள் மவுஸை வந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ணி எது பர்ஃபெக்டாக வருதோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டாக வர வரைக்கும் நீங்கள் உங்கள் மினி மவுஸ் மேக்ரோவில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 தடவை ட்ரை பண்ண பிறகு 3வது தடவை கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யணும் நீங்கள். ஏன்னா அந்த சிஸ்டம் லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நீங்கள். ஸோ இப்போ 6 delete பண்ணிட்டு உடனே 7க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடும். இப்படி தான் நீங்களும் உங்கள் NFTயை ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணலாம். ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஆனால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெத்தட். அதுக்கு வந்து நீங்கள் நல்லா கோடிங் இதெல்லாம் படிச்சிருக்கணும். நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கணும். அந்த மெத்தடை நான் இன்னும் ஸ்டடி பண்ணலை. ஸோ அதை ஸ்டடி பண்ணிட்டேன்னா நான் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைனா இந்த மெத்தடை வச்சு இப்போதைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிக்கிட்டே இருக்குது. நான் எதுவுமே மவுஸை தொடவே இல்லை, அதுவாக பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 1/2 hour உங்கள் சிஸ்டம் இப்படி ரன் பண்ண விட்டுட்டிங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமை செக் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கோட வீடியோ. நீங்கள் எப்படி மினி மவுஸ் மேக்ரோ யூஸ் பண்ணி உங்களோட NFTயை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேல் பண்ணலாம் அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களாட்டி இந்த மாதிரி செய்ய முடிஞ்சிச்சா, ஆட்டோமேட்டிக்காக செய்ய முடிஞ்சிச்சா அப்படின்னு கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். சேல் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அந்த URL போட்டுட்டு நீங்கள் ப்ரைஸை கிளிக் பண்ணிட்டு சேல் பண்ணிட்டீங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக அந்த லூப்பில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்களும் இந்த மினி மவுஸ் மேக்ரோவை லூப்பில் போட்டுட்டு சேல் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வினபானு யூடியூப் சேனல். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.